அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸ் துறை வேலைவாய்ப்புக்கான மெரிட் லிஸ்ட் ஒன்று வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருப்போம். யாரெல்லாம் செலக்ட் ஆனோம், யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆனோம், அதேமாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் செலக்ட் ஆகாதவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரப்போகுது, அதுக்கான ரிசல்ட் டேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போகணும், இது எல்லா தகவலையும் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். மெயினாக மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரப்போகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட்டில் 1ல் செலக்ட் ஆகாதவங்க மெரிட் லிஸ்ட் 2ல் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, அதே மாதிரி மெரிட் லிஸ்ட் 2க்கான கட் ஆஃப் மார்க் என்ன, இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான அரசு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள்லாம் என்ன, இன்றைக்கான போஸ்ட் ஆஃபீஸ் துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன, ஸோ அதுக்கான ரிசல்ட் அப்டேட் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஐ ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,000க்கும் மேலே வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. அதில் ஒவ்வொரு மாவட்ட வரையாக பார்த்தீங்கன்னாக்கா 100, 150 வேக்கன்சி இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருந்தாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 1000 வேக்கன்சி பக்கமாக தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. ஸோ இந்த 1000 வேக்கன்சியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 100, 150 இவ்வளோ வேக்கன்சி தான் வந்திருந்தது. இந்த ஒவ்வொரு மாவட்ட வரையாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு தான் நம்ம போட்டி போட்டுட்ருக்கோம் இல்லையா, இந்த அஞ்சல் துறையில். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா மெரிட் லிஸ்ட் 1 அதில் வெளியிட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆனீங்க, யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா. நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா இந்த 100க்கு 100% எடுத்திருக்காங்க இல்லையா, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க கமெண்ட்லேயும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ், தமிழ் இதில் கொடுக்குற கிராமர் மிஸ்டேக் இல்லாமையா 100க்கு 100 எடுத்திருக்காங்க, 500க்கு 500 எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான தெளிவான விளக்கத்தை இப்போ கொடுத்துட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா மேனுவலாக யாருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெரிட் லிஸ்ட் உருவாக்குறது இல்லை, எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மெரிட் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துரும், கம்ப்யூட்டர் பேஸ்டுன்றதுனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்ததுனால தான் இந்த 100க்கு 100 மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது பார்த்திங்கன்னா எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த 100க்கு 100 எடுத்திருக்க எல்லாருமே பர்சன்டேஜ் வந்திருக்க எல்லாருமே முழுக்க ஃபேக்காக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. சரிங்களா. ஸோ இது தெளிவாக புரிஞ்சுதா. அடுத்ததாக இந்த மெரிட் லிஸ்ட்டு 1ல் செலக்ட் ஆனவங்கள்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணுன்றதை ஓரளவு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை மஸ்ட்டாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்களோ அதை சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அதேமாதிரி நீங்கள் எம்பிசியாக இருக்கீங்க, பிசியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் கொண்டு போகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4, இது எல்லாமே நீங்கள் மஸ்ட்டாக கொண்டு போகணும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, நான் மெரிட் லிஸ்ட்டு 1ல் செலக்ட் ஆகலை ப்ரோ, நான் 95% கட் ஆஃப் மார்க் 95, எனக்கு ஒரு சில பேர் 80% இருக்கீங்க. ஸோ நாங்கள்லாம் செலக்ட் ஆக மாட்டோமோ, ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ எந்த லிஸ்ட்டில் வரும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 9 மெரிட் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து மெரிட் லிஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்ட உடனே நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களது வந்து மார்க் பண்ணி காமிச்சிடும் அதுவே. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். மெரிட் லிஸ்ட் 8, 9 வர வரைக்கும் எல்லோரும் பொறுமையாக இருங்க சரிங்களா. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டு 8, 9 வரைக்கும் நீங்கள் உங்கள் லிஸ்ட்டு வரல அப்படின்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3, 4 மாதங்களில் அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி அதில் வந்து வேலைவாய்ப்பு வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் கேட்குற விஷயம், நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 380 தான் எடுத்திருக்கிறேன், 450 தான் எடுத்திருக்கிறேன், ஸோ 480 தான் எடுத்திருக்கிறேன், எனக்கு வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அனைவருக்குமே வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, இது முடிஞ்சுதா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது, அதுக்கான கன்ஃபார்ம் ரிசல்ட் டேட் என்னன்றதை தெளிவாக வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெரிட் லிஸ்ட் 1 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அடுத்த செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த 3ஆம் தேதி கழித்து வருமா இல்லை அதுக்கு முன்னாடியே வருமா, எப்போ தான் வரும், மெரிட் லிஸ்ட் 2 வந்து பிடிஎஃப் அனுப்புங்க, மெரிட் லிஸ்ட் வந்து 2 அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் 2 வந்த உடனே கண்டிப்பாக வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள்கிட்ட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வந்து 22,000 23,000 பேர் பக்கமாக 23,000 சப் இருக்கிறாங்க. ஸோ 23,000 பேர் இருக்கவும் நமக்கு வந்து எல்லாருமே வந்து பார்க்க மாட்டேறீங்க. என்ன ரீசன்னால் பார்க்கல, இல்லை வந்து ஏதாச்சும் ஒர்க் இருக்குதா, ஸோ இல்லை என்ன ரீசன்னால் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா, அதே மாதிரி வேறு எந்த துறையிலேருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் வேணும். ஸோ இது எதான் ஏன்னா வந்து இப்போது நான் பாட்டுக்கிட்டு வீடியோ வந்து போட்டுகிட்டே இருக்கேன்னா நீங்கள் வந்து பார்க்கறதில்ல. ஸோ ஏன் பார்க்குறதில்ல அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் தான் பார்க்கல, இல்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து தேவைப்படாமல் இருக்கலாம் இந்த வீடியோ. ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து வந்திருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதுக்கான ரிசல்ட் தான் போயிட்டுருக்கு, இதுக்கான அப்டேட் தான் போயிட்டுருக்குது. அதனால் இதை தொடர்ந்து வீடியோ கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்னென்னலாம் தகவல் கேட்குறீங்களோ, என்னென்ன டவுட்டில் கேட்குறீங்களோ, இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோவை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. இருந்தும் உங்களுக்கு வந்து வேறு துறையிலேருந்து வேலைவாய்ப்புகள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்லேயும் நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா எப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. 27 to 28 இந்த டேட்டில் கண்டிப்பாக வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கன்ஃபார்மாக இல்லையான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ நம்ம அப்போ எதுக்கு நம்ம மெயினாக வீடியோ போட்டோம் அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் 1ல் செலக்ட் ஆனவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட். அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் நிறைய கேட்டிருந்தீங்க, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி இந்த யூஆர் கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் சர்டிஃபிகேட்லாம் எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதி சான்றிதழ்லாம் இல்லாமே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு 4, 5 பேருக்கு மேலே வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. மிக மிக மகிழ்ச்சியான தகவல் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதில் எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணி நம்ம கொடுத்த மோட்டிவேஷனால் அப்ளை பண்ணி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. செலக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக வச்சிடல. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வச்சிடல. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இது எல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் மஸ்ட்டாக இருக்கும், ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இருந்தும் பரவாயில்லை, இப்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லைனாலும் பரவாயில்லை, அவங்க வந்து எக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் 10th மார்க் ஷீட்டு இதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக வேணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓபிசியை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட், யூஆர் கேட்டகரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் மஸ்ட்டாக கொடுத்தே ஆகணும் ஓகேங்களா. ஸோ இதுதான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான அப்ளை பண்ணுறது எப்போது, லிங்க் வந்து ஓப்பன் ஆச்சா இல்லையா, நான் வந்து எனக்கு அப்ளை பண்ணிக்கிடுவேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ எல்லாருக்குமே நானே வந்து அப்ளை பண்ணி தரேன். நீங்கள் எங்கேயும் கம்ப்யூட்டர் சென்டர் போக தேவை கிடையாது, நானே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் வந்து 8 லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்து தான் அது எல்லாமே பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. ஸோ மறக்காமல் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல்
கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணாதீங்க, மெசேஜ் மட்டும் போடுங்க. என்னோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.